முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயாவது கூட்டத்தில் நிக்கும்போது நம்ம வாட்ச் கட்டலைன்னா பக்கத்தில் இருக்கவங்க டயத்தை பார்ப்போம். அப்படியே கையை லைட்டாக பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன், டயத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இப்போ அப்படியா இருக்குது? எல்லாருமே முட்டை முட்டையாக கட்டிருக்காங்க. அவங்க மட்டும்தான் பார்க்குறாங்க. இதுவும் ஒரு மாற்றம் தானே. முன்னெல்லாம் அண்ணன் சைக்கிளில் போனார்னா கேட்போம், ஆனால் டபுள்ஸ் வரண்ணே, என்னை கொண்டு போய் அங்கே விட்டுடுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவோம். அவரும் ஏறி உட்காந்துக்காம நம்ம கேரியரில் ஏறி உட்காந்துட்டு போவோம், இல்லை நம்ம கேரியரில் ஏற்றிட்டு போவோம். கஷ்டப்பட்டு மிதிப்போம். ஆனால் இப்போல்லாம் அப்படியா? ஆனால் சார் லிஃப்ட், அவ்வளோதான், ஏறி போயிட்டே இருக்கும். இதுவும் ஒரு மாற்றம் தானே. முன்னாடியெல்லாம் நம்ம என்ன செய்வோம், பாட்டு கேட்கணுன்னா நல்ல நல்ல பாட்டாக ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி ஒரு கேசட் வாங்கி கடையில் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு அழகாக கேட்போம். ஆனால் இப்போ அப்படியா? செல்ஃபோனை தட்டினா பாட்டு ஓடுது. இதுவும் ஒரு மாற்றம் தானே. நம்மளாம் சின்ன வயசில் ஒரு சந்தேகம் அப்படின்னா பக்கத்து வீட்டு அங்கிள்கிட்ட இல்லை ஒரு தாத்தாக்கிட்ட பாட்டிக்கிட்ட போய் கேட்போம், எனக்கு இதில் டவுட் இருக்குது சொல்லுங்கள். இல்லை படித்த அண்ணன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்போம். நமக்கெல்லாம் அவங்க தான் கூகுள். ஆனால் இப்போல்லாம் அப்படியா? ChatGPT, கூகுள், தட்டுறோன்னே பொத்துன்னு விழுது. இதுவும் ஒரு மாற்றம் தானே. முன்னாடியெல்லாம் நம்ம எழுதுவோம், பக்கம் பக்கமாக எழுதுவோம். இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேனா ஃபுல்லாகவே கூட எழுதி முடிச்சிருக்கேன். 10 பக்கம் 15 பக்கம் கூட எழுதுவேன். ஆனால் இப்போ எப்படி? செல்ஃபோன் ஆன் பண்ணுறோம், மைக் ஆன் பண்ணுறோம், நாம் பேசுகிறோம், அது டைப் பண்ணிக்குது. இதுவும் ஒரு மாற்றம் தானே. முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டில் சாப்பிடும்போது கீழே ஒரு பாய் போட்டு சம்மணம் போட்டு சாப்பிடுவோம். ஆனால் இப்போல்லாம் அப்படியா பண்ணுறோம்? டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம், நின்றுக்கிட்டே சாப்பிட்றோம், நடந்துக்கிட்டே சாப்பிட்றோம். இதுவும் ஒரு மாற்றம் இல்லையா? நான் இத்தனை மாற்றங்கள் சொன்னேன். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற மாற்றம் இருக்குது தெரியுங்களா, அதுதான் ரொம்ப கொடுமையான மாற்றம். முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் அப்பா அம்மாலாம் ஒரு விசேஷம், தீபாவளி, பொங்கல், எந்த விசேஷமாக இருந்தாலும் ஒரு வருஷ பிறப்புன்னா என்ன பண்ணுவோம், குளித்து முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நேராக கோவிலுக்கு போவோம். கோவிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் இருப்போம். ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறோன்னு எல்லாரையும் சொல்லக்கூடாது, ஒரு 70% பேர் என்ன பண்ணுறோம், குளித்து முடிச்சுட்டு வீட்லேயே சாமியை கும்பிட்டுட்டு நேராக கடைக்கு போயிடுறோம். என்ன கடைன்னு நான் சொல்லணும்னு தேவையில்லை, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் அதுவும் ஒரு மாற்றம் இல்லையான்னு கேட்க மாட்டேன். ஆனால் அது ஒரு வேதனையான மாற்றம் தான். இத்தனை மாற்றங்களும் இந்த 90 கிட்டுக்கு தெரியும். என்ன மாதிரி வயசில் உள்ளவங்களுக்கு, 50 வயசு 60 வயசில் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற மாற்றங்கள் எல்லாமே பலது ஏற்றுக்க முடியலனாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இதுவும் ஒரு மாற்றம்.